தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வெளியாகிட்டுருக்கு, கவுண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அதோட முடிவுகள் சார்ந்து நாம் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சில விஷயங்களை பார்க்கலாம். அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்தது என்றைக்கு அப்படின்னா 23ஆம் தேதி. ஸோ 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 நடந்திருக்கு. சரிங்களா? அந்த அன்னைக்கு தான் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஒரு 4 முக்கியமான 4 கட்சிகள், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அண்ட் என்டிகே. ஸோ 4 பேர் போட்டிடுறாங்க. அப்போ அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு, அதாவது 4ஆம் தேதி மே மாதம் 2026 நடந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனுடைய ஒரு வெற்றிக்கான கட்சியாக, வெற்றி பெறக்கூடிய கட்சியை நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா டிவிகே, ரைட்டா? தாவேகா, தமிழக வெற்றி கழகம் வந்து எலெக்ஷனில் வெற்றி பெற்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மேஜிக் நம்பர் அது அவங்களுக்கு கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது என்ன மேஜிக் நம்பர் அப்படின்னு சொன்னால் 118, விச் மீன்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சட்டமன்றங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகள் இருக்குது, சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 234 தொகுதிகள். இந்த 234 தொகுதிகளில் பாதி சீட்டு 117. இந்த 117 + 1, சரிங்களா? 117 + 1 எவ்வளோ அப்படின்னா 118. இந்த 118 சீட்டு, அதாவது 118 தொகுதிகள் எந்த கட்சிக்கிட்ட இருக்கோ அந்த கட்சி தான் நம்ம மெஜாரிட்டின்னு சொல்கிறோம், பெரும்பான்மை உடைய கட்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த கட்சியை சேர்ந்த நபரால் தான் என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரக்கூடிய அதிகாரம் படைத்த கட்சியாக 118 சீட்டுடைய கட்சிகளால் தான் முடியும். அதுதான் நம்ம மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம், 118. அப்போது இப்போ நாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேர நிலவரப்படி பார்த்திங்க அப்படின்னா டிவிகே நியர்லி 108 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. டிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 73 தொகுதிகள் முன்னிலையில் இருக்காங்க. ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நியர்லி 53 தொகுதிகள் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. என்டிகேன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அவங்க பெருசாக அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எதுவும் இந்த முறை இல்லை, ரைட்டா? அப்போது நம்ம சொன்னோம் 118 சீட்டு இருந்தால் தான் ஒரு கட்சியால் என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னோம். இப்போ டிஎம்கேன்னு சொல்லக்கூடியது டிஎம்கே ப்ளஸ் தான், விச் மீன்ஸ் டிஎம்கேவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 73 சீட்டு. ஏடிஎம்கேன்னு சொல்லும்போது ஏடிஎம்கேவும் ப்ளஸ் தான், ஏடிஎம்கே மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 53. அப்போ டிவிக்கு வந்து சிங்கிள் பார்ட்டியாக இருக்காங்க, பட் அவங்கள்ட்ட இப்போ மெஜாரிட்டி இல்லை. அப்போ மெஜாரிட்டி இல்லாத இந்த சமயத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் தொங்கும் சட்டசபை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டாக? ஒரு கட்சி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, அதிகமான இடத்த வச்சுருக்காங்க, இடங்களை ஜெயிச்சிட்டாங்க, ஆனாலுமே கூட அவங்கள்ட்ட என்ன அப்படி இல்லைன்னா மெஜாரிட்டி, அந்த 118ன்னு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கு மேலே ஒரு நம்பர் அந்த தொகுதிகள் இல்லை. அப்போ அந்த தொகுதியை நம்ம அந்த சுச்சுவேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தொங்கும் சட்டசபை அல்லது தொங்கும் சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இந்த டிவிகே கட்சிக்கு என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குது, விஜய் முதலமைச்சராக ஆவாரா மாட்டாரா, அவர் ஆகிறதுக்கான வழிகள் என்னென்ன, அல்லது அவர் ஒருவேளை ஆகாமல் போகிறதுக்கான வழிகள் இருக்கா அப்படின்னு இதில் பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி இந்த டிவிகே கட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய முதல் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் போஸ்ட் போல் அலையன்சஸ். டிவிகேக்கு இருக்கக்கூடிய முதல் பாலிசி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் போல் அலையன்சஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, ரைட்டா? இப்போ இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்னு சொல்லும்போது ஜென்ரலாக ஒரு கட்சி வந்து கூட்டணியில் வச்சு போட்டி போடுறது நமக்கு தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணியை வச்சு அந்த கூட்டணியாக அவங்க போட்டி போடுவாங்க, அதன் அடிப்படையில் ஜெயிக்கிறது தோக்கிறது இது நமக்கு தெரியும். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னா இன்னைக்கு தாவேகா வந்து தனி கட்சியாக நின்று 108 சீட்டை பிடிச்சிருக்காங்க. இப்போது இந்த 108 கூட அவங்களுக்கு இன்னொரு 10 சீட்டு தேவைப்படுது 118 எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி தேவைப்படுறதுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தாவேகா கூட யாராவது சுயேட்சை வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்காங்களா
அவங்களே இவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். ரைட்டா? சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணலாம், தங்களோட கூட்டணியில் சேர்த்துக்கலாம். இல்லையா, ஒரு கற்பனையாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஏடிஎம்கேவே கூட தாவேக்கா கூட என்ன பண்ண முடியும், கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏடிஎம்கேல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாமக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், பிஜேபி கூட்டணியில் இருக்காங்கன்னு சொன்னால், இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் தாவேக்கா கூட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு வந்து 118 சீட்டு கிடைக்கும், மெஜாரிட்டி கிடைக்கும். அப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில சூழல் எப்படி ஏற்படலாம் அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் லைக் காங்கிரஸ் இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க அப்படின்னா, இவங்க போய் கூட என்ன பண்ண முடியும், தாவேக்கா கூட கூட்டணி வச்சுக்க முடியும். அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, தாவேக்கா இப்போ சிங்கிள் பார்ட்டியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு குறையுது. இந்த 10 தொகுதிகளை 10 சீட்டை கூட்டுறதுக்காக ஏதோ ஒரு கட்சி கூட அவங்க என்ன பண்ண முடியும், தேர்தல் முடிஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் அவங்களால ஒரு கூட்டணியை வச்சுக்க முடியும். அப்படி அந்த கூட்டணியை வைக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டி கிடைக்கும். அப்போது தாவேக்காவில் உள்ள விஜய் அவங்க என்ன பண்ணலாம், முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றி அவரை சிஎம்மாக கொண்டு வரலாம். அப்போ இது முதல் பாசிபிலிட்டி. அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. ரெண்டாவது என்ன மெத்தட் இருக்குது, வேறு என்ன பண்ணலாம் விஜய் அப்படின்னு சொன்னால், ஃப்ளோர் டெஸ்ட். வேறு பண்ணக்கூடிய அவருக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட். இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ 108 சீட்டு தான் விஜய் வச்சுருக்காரு, அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை. ரைட்டா? இப்போ அவர்கிட்ட மெஜாரிட்டியே இல்லைன்னாலுமே கூட, அவர்கிட்ட 108 சீட்டு தான் இருக்குது, ஆனால் மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டியே இல்லைன்னா கூட டிவிகேவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் லைக் விஜய் எடுத்துக்கலாமே, விஜயை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாற்றிட முடியும். இதை பண்ணக்கூடிய நபர் யார் இருப்பா அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கவர்னர். அப்போ ஒரு மாநிலத்துடைய ஆளுநர், அந்த மாநிலத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர், ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னாலுமே கூட அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபரை முதலமைச்சராக மாற்றிட முடியும். அப்போது கவர்னர் இப்போ என்ன பண்ணலாம், விஜயை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்க வைக்கலாம். அப்போ அவருக்கு பதவியை கொடுத்துட்டு அவரால் அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமானா கண்டினியூ பண்ண முடியாது. கவர்னர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார், 1 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சோ இந்த கவர்னர் என்ன பண்ணுவார்னா ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த தேதி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10ஆம் தேதி விஜயை முதலமைச்சராக மாற்றுறாங்கன்னு வைங்களேன். ஒரு 10ஆம் தேதி விஜய் வந்து சீஃப் மினிஸ்டராக மாற்றுறாங்கன்னா கவர்னர் வந்து ஒரு மாதம் கழிச்சு ஒரு 15ஆம் தேதி 6ஆம் மாதம். ரைட்டா? இப்போ இந்த டேட்டுக்கு அவர் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுங்க. அப்போ அவர் முதலமைச்சராக மாற்றியாச்சு, மெஜாரிட்டி இல்லை, ஆனால் அவர் உடனே என்ன பண்ணியாச்சு, அவர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால, அதிக சீட்டு வச்சுருக்கிறதுனால அவர் முதலமைச்சராக மாற்றியாச்சு. முதலமைச்சராக மாற்றிட்டு ஒரு குறிப்பிட்ட தேதியை கவர்னர் சொல்லி, அந்த தேதி அன்றைக்கி உங்களோட மெஜாரிட்டி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரூஃப் பண்ணணும். அப்போ மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறதுன்னா என்ன, ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஒரு 108 சீட் இருக்குது, அந்த 108 சீட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 118 சீட்டாக மாறணும். 118 சீட்டாக மாறுறது அப்படின்ற சென்ஸ், நாங்கள் விஜயை முதலமைச்சரை ஏற்றுக்குறோன்னு கை தூக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 108 பேர் இருக்காங்களா, இந்த 108 பேரும் எப்படி பார்த்தாலும் கை தூக்க தான் போகிறாங்க, இன்க்ளூடிங் விஜய். இப்போ இது கூட ஒரு 10 பேர் என்ன பண்ணணும், அவங்களும் கை தூக்கணும். கை தூக்கி நாங்கள் விஜய் ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன கிடச்சிரும், 118. ஆனால் இதில் கான்செப்ட் என்னென்னா, இந்த 10 பேர் கை தூக்குறாங்க இல்லையா, கண்டிப்பாக இவங்க வேற ஒரு கட்சி சேர்ந்தவங்க தான். இப்போது விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்குறோன்னு இவங்க ஒத்துக்கிறாங்க இல்லையா, இது கட்சித்தாவல் தடை சட்டத்துக்குள்ளே வராது. ஏன்னா அவங்க விஜயை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தீர்மானத்தை தங்களோட கட்சிக்கு எதிராக அவங்க எதுவுமே செய்யலை. அவங்க செய்ய வர விஷயம் அக்செப்டிங் த மெஜாரிட்டி ஆஃப் த விஜய், தட் இஸ் அக்செப்டிங் த மெஜாரிட்டி ஆஃப் த டிவிகே. அப்போது எந்த கட்சி ஆனாலும் இருக்கலாம், ஈவன் அது டிஎம்கேவாக கூட இருக்கலாம். ரைட்டா? அப்போது ஒரு 10 பேர், ஆல்ரெடி 108 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் என்ன பண்ணணும், தங்களோட சப்போர்ட்டை கொடுத்து இந்த 118 சீட்டை கொண்டு வந்து விஜயை மெஜாரிட்டி பர்சனாக மாற்றிட்டா அவரே முதலமைச்சராக தொடர முடியும். இன்கேஸ் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில், அதாவது இந்த மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணுற இந்த கேமில் விஜய் தோத்துட்டா அவரோட ஆட்சி கலைஞ்சிரும். மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போது ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது விஜயை, தட் இஸ் தாவேக்கால இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபரை கவர்னர் வந்து முதலமைச்சராக மாற்றிடுவார். முதலமைச்சராக மாற்றின பிறகு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்படி மெஜாரிட்டி ஒரு வேளை ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிருச்சுன்னா அவரோட ஆட்சி கலைஞ்சிரும். ரைட்டா? இதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம், அவருடைய ஆட்சி கலைஞ்சிரும். சரியா? அடுத்தது, இதில் இப்படி நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 108 எம்எல்ஏ, தட் இஸ் 108 உறுப்பினர்கள் இன்றைக்கி தாவேக்கால இருக்காங்க. சில சூழலில் அரசியல் களத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த 108 பேரில்
ஒரு 20 பேர் 30 பேர் வேறு கட்சிக்கு கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லைக் டிஎம்கேக்கு போகிறாங்க, அல்லது வந்து ஒரு ஏடிஎம்கேக்கு போகிறாங்க. அதாவது நான் சொல்கிறது மாறிடுவாங்கன்னு சொல்லலை, பட் இது எல்லாமே பாசிபிள் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு 20 பேர் 30 பேர் என்ன பண்ண முடியும்? திமுகவுக்கு மாறலாம், இல்லை ஏடிஎம்கேக்கு போகலாம், அல்லது ஒரு பிஜேபிக்கு போகலாம். இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இதை தான் நம்ம ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய் வந்து ஜெயிச்சிட்டா, தாவேக்கா ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு முதலமைச்சராக இருக்க போகிறாங்க. இன்கேஸ் ஃப்ளோர் டெஸ்ட்டில் தோத்துட்டா, அதாவது மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண முடியல, தோத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. 1, அதாவது ஓவராலாக 3வது. அப்போ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூல் அதாவது ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷனில் 356. இந்த 356 படி ஒரு மெஜாரிட்டியை ஒரு மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சியால் ப்ரூஃப் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தின் ஆட்சியை கலைத்து விடுவார். அப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜயால் தன்னோட மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அவரோட ஆட்சி கலைஞ்சிரும். ரைட்டா? விஜயோடைய அந்த ஆட்சி கலைஞ்சிரும். அப்போ குடியரசுத் தலைவர் ஒன்று அவர் நேரடியாக வந்து ரூல் பண்ணுவார், இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய மாநில ஆளுநர் கவர்னரை வச்சு ரூல் பண்ணுவார். இது 3வது பாசிபிலிட்டி. 4வது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா, அதாவது விஜயால் அந்த செகண்ட் பாயிண்டான ஃப்ளோர் டெஸ்ட்டில் கிராஸ் பண்ண முடியல, அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால், மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் பிரசிடென்ட் ரூல் நடக்கும். அப்படி இல்லைன்னா நோ அதர் கோ, வேறு வழியே இல்லை, ரீஎலெக்ஷன் தான். பட் இந்த ரீஎலெக்ஷன் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. நான் கொடுத்த ஆர்டர் ஃபஸ்ட்டு இவங்க இதை தான் ட்ரை பண்ணுவாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஒரு 10 பேரை தாங்க வாங்க நினைப்பாங்க. வாங்குறதுனா காசு கொடுத்து அப்படின்னு நான் சொல்லலை, அதற்கு மாற ஒரு 10 பேருடைய ஆதரவை அவர் எடுத்துக்க நினைப்பார். அப்போ 10 உறுப்பினர்களை தன் கூட சேர்த்துக்க நினைப்பார். இதுதான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். அது முடியாத பட்சத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டு, தன்னோட மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணுறது. அதுலேயும் அவர் தோற்று போயிட்டாருன்னா 3வது கண்டிப்பாக பிரசிடென்ட் ரூல் தான் வரும். பிரசிடென்ட் ரூல்னு சொல்கிறப்ப ஆர்டிகல் 356 வச்சு குடியரசுத் தலைவரோ அல்லது கவர்னரோ தமிழ்நாட்டை ரூல் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து கண்டினியூஸாகவும் ரூல் பண்ணிட முடியாது. அதன் தொடர்ச்சியாக கடைசி பாயிண்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னா ரீஎலெக்ஷன். இந்த ரீஎலெக்ஷன் சொல்லக்கூடியது 6 மாதத்துக்குள்ளே நடக்கும். ரைட்டா? இப்போ அவர் எந்த இடத்துல பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ, விஜயோடைய அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆட்சியை கலைச்சிட்டு எந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வருதோ, அந்த குடியரசுத் தலைவருடைய அந்த ஆட்சி அது தொடங்கப்பட்டதுலேருந்து சரியாக 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் நடத்தப்படும், ரீஎலெக்ஷன். அப்போ இந்த ரீஎலெக்ஷன் நடத்துறது அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, இதில் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, யார் தேர்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அப்போ இந்த 4 விஷயந்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நடக்க போகிற விஷயம். அப்போ இதை எதை அவங்க கையில் எடுக்க போகிறாங்க? விஜய் கூட வந்து அதிமுக கூட்டணிக்கு போவாங்களா, அல்லது பாமக, தேமுதிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி விசிக இவங்கெல்லாம் கூட்டணிக்கு போவாங்களா, இல்லை விஜய் வந்து தன்னை முதலமைச்சராக மாற்றிக்கிட்டு அதன் பிறகு தன்னோட மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ண போகிறாரா, இல்லை அவரால் ப்ரூஃப் பண்ண முடியாமல் போகக்கூடிய சூழலில் பிரசிடென்ட் ஆட்சி நடக்க போகுதா, அல்லது ரீஎலெக்ஷன் நடக்க போகுதா, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ இதோட தொடர்ச்சியாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை கேஸ், சரியா? அப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்னு சொல்லும்போது இது 1994 நடக்கக்கூடிய ஒரு வழக்கு. ரைட்டா? அவர் வந்து பொம்மைன்னு சொல்லக்கூடியவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். இவர் வந்து தன்னோட ஆட்சி பறி போனது, அதாவது ஆர்டிகல் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கான ஆர்டிகல் 356 வச்சு தன்னுடைய ஆட்சி பறிக்கப்பட்டதை எதிர்த்து அவர் கேஸ் போடுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எ மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட், அவரோட மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவரோட ஆட்சியை கலைச்சிருவாங்க. அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, எ மெஜாரிட்டி ஆஃப் எ government must be tested on the floor of the house. Must be tested on the floor of the house, not by governor's subjective opinion அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே முடிவு செய்யப்படணும் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ளே முடிவு செய்யப்படணும். அதுதான் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்துடைய ஆளுங்கட்சியுடைய பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடியது சட்டமன்றத்துக்குள்ளே தான் என்ன பண்ணப்படணும், முடிவு செய்யப்படணுமே தவிர அது ஒரு தனிப்பட்ட கவர்னருடைய சுய முடிவாக இருக்கக்கூடாது. அப்போ 356க்கு அகெயின்ஸ்டாக அல்லது 356 வந்து கவர்னர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற டோனில், அல்லது கவர்னர் வந்து
அவரோட தனிப்பட்ட முடிவை இங்கே வந்து 356 இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது எஸ்ஆர் பொம்மை வாழக்கூடிய தீர்ப்பாக இருக்குது. சரிங்களா? அப்போது ஆர்டிகல் 356 பார்த்தோம். வேறு என்ன ஆர்டிகல் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் போஸ்ட் போல் அலையன்சஸ் மற்றும் ஃப்ளோர் டெஸ்ட், இது ரெண்டுத்துக்கான ஆர்டிகல் 164. இந்த 164 தான் எதை பற்றி பேசுது அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸை பற்றி பேசுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ நம்ம இன்னொரு வார்த்தை கூடமே பார்த்தோம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவையும் இங்கே நம்ம சேர்த்து பார்த்துடலாம். சரியா? தட் இஸ் கட்சித்தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது பார்த்தீங்கன்னா 1985 கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னு சொல்லக்கூடியது 1985 52வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு, 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சியில் உள்ள எம்எல்ஏவோ எம்பியோ வேற ஒரு கட்சிக்கு தன்னை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பதவி பறிக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவிகேல ஒரு நபர் இப்போ ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஜெயிச்ச பிறகு அவர் எந்த கட்சிக்கு மாறிடுறாரு அப்படின்னா டிஎம்கேவுக்கு மாறுறாரு. டிவிகேல ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ டிஎம்கேக்கு தன்னை மாற்றிக்கிறார் அப்படின்னா அந்த நபருடைய பதவி பறிக்கப்படும். ஏன் அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டது டிவிகே வேட்பாளருக்கு தானே தவிர டிஎம்கேவுக்கு கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இவர் டிவிகேல ஜெயிச்சு டிஎம்கேக்கு போகிறாரு, அதன் அடிப்படையில் அவரோட பதவி பறிக்கப்படும். இன்கேஸ் ஒரு நபரோ 2 நபரோ மாறினா பதவி பறிக்கப்படும். இப்போ டிவிகேல 90 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், இந்த 90ல் 1/3, அப்போ 90க்கு 1/3ன்னு சொல்லும்போது 30 பேர் மொத்தமாக மாறினாங்க டிஎம்கேக்கு அப்படின்னா இவங்களோட பதவி பறிக்கப்படாது. 30க்கு கீழே மாறினா பதவி பறிக்கப்படும். அப்போது ஒரு கட்சி இருக்குது, அதில் எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த எம்எல்ஏ எம்பியோட எண்ணிக்கை அதில் 1/3, 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வேற ஒரு கட்சிக்கு மாறிட்டாங்கன்னா அவங்களோட பதவி பறிக்கப்படாது. இன்கேஸ் அந்த 1 பங்கு உறுப்பினர்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா அவங்களோட பதவி பறிக்கப்படும். இது ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்கிறோம், கட்சித்தாவல் தடை சட்டம். சரியா? அப்போ இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் என்னென்ன பாதையில் போக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு பர்சனலாக எதனாவது டவுட் இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட்லேயே கூட போடுங்க, நம்ம அதை சின்ன சின்ன வீடியோஸை நம்ம போடலாம். ஓகே, தேங்க்யூ.